அண்மை செய்தி. வாக்காளர் பட்டியலுக்கு ஆதார், ரேஷன் அட்டைகளை ஆவணங்களாக பெறுவதில் என்ன பிரச்சனை என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கடந்த முறை உத்தரவிட்ட பிறகும் ஆதார், ரேஷன் அட்டைகளை தேர்தல் ஆணையம் ஆவணமாக பெறவில்லை என மனுதாரர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். ஆவணங்களில் பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட நபர்கள் மீது நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கலாம் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆதார் அட்டையை நிராகரிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு தொடங்கியுள்ளது. பீகாரில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்காளர் பட்டியலுக்கு ஆதார், ரேஷன் அட்டைகளை ஆவணங்களாக பெறுவதில் என்ன பிரச்சனை என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது பீகார் வாக்காளர் பட்டியல் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் மனுதாரர்கள் தரப்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஆதார், ரேஷன் அட்டை ஆகியவற்றை ஆவணமாக பெற தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளதாக தெரிவித்தனர். எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய வரைவு பட்டியல் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போதுதான் நீதிமன்றம் ஏற்கனவே 11 ஆவணங்கள் பெறும்போது அதனுடன் ஆதார், ரேஷன் அட்டை ஆகியவற்றை பெறுவதில் என்ன சிக்கல் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. உச்சநீதிமன்றத்தில் இன்று தேர்தல் ஆணையம் மீண்டும் ஆதார் வாக்காளர் அட்டை ஆவணமாக பெற முடியாது என்று தெரிவித்த போதுதான் இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே 11 ஆவணங்கள் பெறும்போது அதனுடன் ஆதாரையும் பெறுவதில் என்ன சிக்கல் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஆதார் போன்ற ஆவணங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட நபர்கள் சார்ந்து அதனை தீர்வு காண்பதற்கு தனிப்பட்ட நபர்கள் மீது நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஆதார் ஆவணமாக பெறுவதை நிராகரிக்க கூடாது என்று இன்று உச்சநீதிமன்றம் மீண்டும் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கை விரிவாக விசாரிப்பதற்கு ஏற்பாக நாளை காலை 10:30 மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.